students, I am Sanjeevan. இப்போ நம்ம chapter number 6 applications of vector algebra 1 mark பற்றி பார்க்க போகிறோம். First question பாருங்க. If a vector and b vector are parallel vectors, then box product of a vector, c vector, b vector is equal to a vector and b vector வந்து parallel vector இருந்தால் இதோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a vector and b vectors are parallel. a வெக்டாரும் b வெக்டாரும் நமக்கு parallel கொடுத்துருக்காங்க. parallel இருந்ததுன்னா நம்ம அதை ஈக்குவல் பண்ணலாம். a வெக்டார் ஈக்குவல் டு b வெக்டார் ஈக்குவல் சம் ஸ்கேலாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a box product of a vector, c vector and b vector இதோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏவோட பிளேஸ்க்கு நம்ம b வெக்டார் அப்ளை பண்ணலாம். c வெக்டார் அண்டு b வெக்டார் இதிலிருந்து நம்ம m அவுட் சைடு கொண்டு வரலாம். b வெக்டார், c வெக்டார் அண்டு b வெக்டார். பாக்ஸ் ப்ராடக்டில் 2 வெக்டார்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூஸு 0 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 0. ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் 4th option 0. Next we go to question number 2. If a vector alpha vector lies in the plane of beta vector and gamma vector, then இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 வெக்டார்ஸ் இருக்குது. ஆல்ஃபா வெக்டார், பீட்டா வெக்டார் அண்டு காமா வெக்டார் இருக்குது. இந்த 3 வெக்டாரும் லைஸ் இன் சேம் பிளேன்லேயே வந்து லைஸ் ஆகிறதுனால இதை நம்ம கோஃப்லானார் வெக்டார்னு சொல்லலாம். கோஃப்லானார் வெக்டாராக இருந்தால் அதோட ஆன்சர் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா வெக்டார், பீட்டா வெக்டார், காமா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். டு கொஷின் நம்பர் 3. இஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் is equal b vector dot c vector is equal c vector dot a vector is equal to 0, then the value of a vector, b vector, c vector is. இதில் a dot b and b dot c, c dot a mutually perpendicular இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா then the value of a vector, b vector, c vector நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு வால்யூமாக பேரலல் பைப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏ வந்து பிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், பி வந்து சிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், சி வந்து ஏக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இது வந்து மியூச்சுவலி வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஷேப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூபாய்னு சொல்லலாம், இல்லைனா பேரலோ பைப்புடு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதோட வால்யூம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தபடி ஏ வந்து பிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, பி வந்து சிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, சி வந்து ஏக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் அது வால்யூமாக பேரலோ பைப்புடு தான். அப்போ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டாரோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு ஈக்குவலான வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார், மாலஸ் ஆஃப் பி வெக்டார் அண்டு மாலஸ் ஆஃப் சி வெக்டாருக்கு ஈக்குவல். ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்ன்றது வால்யூமாக பேரலோ பைப்புடு தான். இதோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா செப்பரேட்டாக மாடுலஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார், மாலஸ் ஆஃப் பி வெக்டார் அண்ட் மாலஸ் ஆஃப் சி வெக்டார். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். டு கொஸ்டின் நம்பர் 4. இஃப் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ஆர் 3 யூனிட் வெக்டார்ஸ் such that a vector is perpendicular to b vector and is parallel to c vector, then a vector cross b vector cross c vector is equal to. இதில் ஏபிசின்னு 3 வெக்டார் எடுத்துக்கலாம். 3 வெக்டார்ஸுமே யூனிட் வெக்டாராக இருக்குது. இதில் ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா பிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, ஆனால் சிக்கு வந்து பேரலாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கிவன் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இது வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட். இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் இருந்தால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூஸை அவுட் சைடு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 2 வேல்யூஸை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். ஏ டாட் சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் இப்போ நம்ம சி அவுட் சைடு கொண்டு வந்துடலாம். இந்த 2 வேல்யூஸை டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார்.
இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கொஷினில் நமக்கு சொல்லியிருக்கிறது ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ ஏ டாட் பியோட வேல்யூ 0 ஆகிடும். ஏ டாட் பியோட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து அனதர் ஒன் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் parallel to சி வெக்டார். ஏ வெக்டார் இஸ் parallel to சி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இந்த 2 வெக்டார்ஸ் வந்து பேரலாக இருக்குது. அப்போ பேரலாக இருந்தால் இதை டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இது ரெண்டுமே யூனிட் வெக்டார்ஸ் இல்லையா? அப்போ யூனிட் வெக்டார்ஸ்னும் போது டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1 கிடைக்கும். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஏ வெக்டார் டாட் சி வெக்டாரோட பிளேஸ்க்கு நம்ம இது 1 அப்ளை பண்ணலாம். இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ டாட் பி ஈக்குவல் டு 0. ஸோ இதை நான் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். இது 0 ஆகிடுது. ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற வெக்டார் வந்து பி வெக்டார். 4th கொஷினில் செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு தேவையான ஆன்சர். Number 5. If A vector, B vector, C vector is equal to 1, then the value of A vector dot B vector cross C vector by C vector cross A vector dot B vector plus B vector dot C vector cross A vector by A vector cross B vector dot C vector plus C vector dot A vector cross B vector by C vector cross B vector dot A vector is. இதோட வேல்யூஸ் வந்து நாம சால்வ் பண்ணணும். இப்போ 5th கொஷினில் நம்ம கிவன் கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 1 டாட் ப்ராடக்ட்டு 1 கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் அது பாக்ஸ் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதை நம்ம பாக்ஸ் ப்ராடக்டாக மாற்றிக்கலாம். ஏ வெக்டார் பி வெக்டார் அண்டு சி வெக்டார். இது வந்து சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு வரும். இது வந்து ஆர்டராக தான் இருக்குது. சிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் பி வந்ததுனால நான் இது ஏபிசின்னே மாற்றிக்கிறேன். ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் ஏ இருக்குது. இதுவும் பாக்ஸ் ப்ராடக்டாக மாற்றலாம். நாம் ஏபிசின்னே வச்சுக்கோங்க. டிவைடட் பை ஏக்கு அப்புறம் பி இருக்குது, பிக்கு அப்புறம் சி, இதுவும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியாக மாற்றிடலாம். சிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் பி, 1 டாட்டு 1 கிராஸ் இருந்ததுன்னா அது பாக்ஸ் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஏபிசி the whole divided by சிக்கு அப்புறம் பி வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பாக்ஸ் ப்ராடக்டை மாற்றும் போது ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஏ வெக்டார் பி வெக்டார் அண்டு சி வெக்டார்னு போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கேன்சலேஷன் ஆகிடுது. 1 டைம் இது 1 டைம். ஸோ இங்கே 1 இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் 1, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 வரும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சலேஷன் ஆனால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 1. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The volume of the parallelepiped with the edge represented by the vectors I cap plus j cap, I cap plus 2j cap, I cap plus j cap plus pi k cap. இதோட வால்யூம் ஆஃப் parallelepiped நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் parallelepiped வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு 3 வெக்டார்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ வெக்டார், செகண்ட் பி வெக்டார் அண்ட் தேர்ட் வந்து சி வெக்டார். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா டிட்டர்மினண்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கோங்க. 1 அண்டு 0. செகண்ட் வெக்டார்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, 2 அண்டு 0. தேர்ட் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் 1 அண்டு பை. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் என்ன செய்கிறேன்னா தேர்டு காலம் மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 ஆகிடுச்சு, செகண்ட் வேல்யூ 0 ஆகிடுச்சு, அதனால் அதை விட்டுடலாம். இப்போ இந்த தேர்ட் வேல்யூ மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். தேர்ட் வேல்யூ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக ரோ அண்டு காலம்ஸை அவாய்ட் பண்ணிடணும். இப்போ இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். பை இன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ரோ அண்டு காலம் அவாய்ட் பண்ணிட்டேன். அப் டு டவுன் ப்ராடக்ட் பண்ணும்போது 2 மைனஸ் டவுன் டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள். 2ல் 1 சப்ராக்ஷன் பண்ணால் 1 இன்ட்டு பை வந்து பை. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். 6th கொஷினுக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை, தேர்ட் ஆப்ஷன். கொஷின் 7. If A vector and B vector are unit vectors, A வெக்டாரும் B வெக்டாரும் யூனிட் வெக்டராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் பி வெக்டார், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 5/4ன்னு கொடுத்துருக்காங்க.
இங்கே 5/4 வரக்கூடாது, இங்கே 1/4 வந்தால் தான் கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்கள் கொஷினில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, 1/4 தான் வரணும். தென் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார், நம்ம ஏ வெக்டார் அண்டு பி வெக்டாரோட ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலைன்னா 7th கொஷினில் கிவன் கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஏ வெக்டார் பி வெக்டார் அண்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட வேல்யூ 1/4க்கு ஈக்குவலாக இருக்குது. இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்டு, இந்த பாக்ஸ் ப்ராடக்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், 1 கிராஸு 1 டாட் வர மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை. 1/4 இதில் நம்ம 2 வேல்யூஸும் சேமாக வச்சுருக்கிறதுனால டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், இந்த மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு வேல்யூஸ் இருக்குது. மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் sin theta the whole square is equal to 1/4னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏபி வந்து யூனிட் வெக்டார்னா இதோட வேல்யூஸ் வந்து நமக்கு 1 ஆகிடும். ஸோ அதனால் அது கேன்சலேஷன் ஆகிடுது. இங்கே sin square theta மட்டும் இருக்குது 1/4. ஸோ போத் அண்ட் சைடு நம்ம ரூட் அப்ளை பண்ணால் இங்கே sin theta வரும். 1/4 ரூட் எடுத்திங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். theta ஈக்குவல் டு sin inverse ஆஃப் 1/2ன்னு பாருங்கள். சைனில் 1/2 என்ன ஆங்கிளில் வரும் அப்படின்னா 30 டிகிரியில் கிடைக்கும், அதாவது 5/6. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5/6. ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் சி வெக்டாரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நாம் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் லேம்டா ஏ வெக்டார் அண்டு மியூ பி வெக்டாருக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு அதிலிருந்து நாம் லேம்டா ப்ளஸ் மியூவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 8th கொஷினோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் வந்து லேம்டா ஏ ப்ளஸ் மியூ பி வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம லேம்டா அண்ட் மியூவோட வேல்யூவை சால்வ் பண்ணலாம். முதல்ல இங்கே ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குது, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த மிடில் வேல்யூஸை அவுட் சைடு கொண்டு வரணும். அப்போ ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். நெக்ஸ்ட்டு இப்போ ஏவை அவுட் சைடு கொண்டு வந்துடுங்க, பி டாட் சி அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவல் லேம்டா ஏ வெக்டார் அண்டு மியூ பி வெக்டார். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பி வெக்டாரோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள் அண்டு ஏ வெக்டாரோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள். ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மியூக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது மைனஸ் பி டாட் சி வெக்டார் வந்து ஈக்குவல் டு லேம்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம ஏ டாட் சி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அதுக்கு மியூ கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஏ வெக்டார் இருக்குது, இங்கே சி வெக்டார் இருக்குது. டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ டு ஐ மட்டும் தான் பண்ண முடியும், இதெல்லாம் 0 ஆகிடும். இங்கே 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 1 தான் வரும். மியூவோட வேல்யூஸ் வந்து 1. நெக்ஸ்ட்டு பி டாட் சி, பியோட வேல்யூஸும் சியோட வேல்யூஸும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். இங்கேயும் ஐ தான் இருக்குது. அப்போ இங்கே ஐ வெக்டார் இருக்குது, இங்கே ஒரு ஐ வெக்டார், ரெண்டுமே கோஎஃபிஷியன்ட் 1 1 தான் இருக்குது. ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 தான் வரும். மைனஸ் இதுக்கு 1 கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு லேம்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு கொஷனில் அப்படின்னா லேம்டா ப்ளஸ் மியூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. லேம்டாவோட வேல்யூஸ் வந்து -1, மியூவோட வேல்யூ வந்து +1. ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் 0. அப்போ 8th கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 9th கொஷின் பார்க்கலாம். இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் நான் கோப்லானார் non-zero vectors such that box product of a vector b vector c vector equal to 3, then box product of a vector cross b vector cross c vector cross a vector the whole square. இந்த இடத்துல வந்து நமக்கு பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷனோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். கிவன் கண்டிஷன் பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும்.
பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அண்ட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ என்னன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். இங்கே கொஷினில் ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இதோட வேல்யூஸ் வந்து நம்ம 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 × 2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4. நம்ம 3யை 4 டைம் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து 81. கொஷின் நம்பர் 9ஓட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 81 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 10 பார்க்கலாம். இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் 3 non-coplanar vectors such that a vector cross b vector cross c vector oda value b vector plus c vector by √2, then the angle between a vector and b vector. ஏபிசி வந்து நான் கோப்ளானார் வெக்டராக இருக்குது. அப்புறம் கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10ல் கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் into b vector minus next a vector dot b vector into c vector is equal. இதை நம்ம செப்பரேட்டாக டிவைட் பண்ணலாம். b vector by √2 and c vector by √2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் வேல்யூஸை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். b வெக்டாரோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா a vector dot c vectorோட வேல்யூ 1/√2ன்னு கிடைக்கும். செகண்ட் சி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ 1/√2ன்னு கிடைக்கும். இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இது ப்ளஸும் இது மைனஸும் மாறிடும். இப்போ ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க, இது தேவையில்லை நமக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெஃபினேஷன் அப்ளை பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் மைனஸ் 1/√2. இதோட வேல்யூஸ் வந்து 1 ஆகிடும். யூனிட் வெக்டார் இல்லையா, இதோட வேல்யூ 1. நம்ம தீட்டா மட்டும் வச்சுக்கலாம். காஸ் அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/√2ன்ற கண்டிஷன் கிடைக்கும். இப்போ நம்ம தீட்டாவோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/√2ன்னு வந்ததுன்னா அதை நம்ம பையிலிருந்து அதோட ஆங்கிளை சப்ராக்ஷன் பண்ணணும். 1/√2க்கு என்ன ஆங்கிள் கிடைக்கணும், 5/4 கிடைக்கும். இதை நாம் சப்ராக்ஷன் பண்ணோம்னா 3/5/4 கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 3/5/4 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். இஃப் த வால்யூம் ஆஃப் parallelepiped with a vector cross b vector, b vector cross c vector, c vector cross a vector as coterminous edges is 8 cubic units, then the volume of parallelepiped with a vector cross b vector cross b vector cross c vector, b vector cross c vector cross c vector cross a vector and c vector cross a vector cross a vector cross b vector as coterminous edges. இதோட வேல்யூஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 11th கொஷினில் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸை நம்ம கேபிட்டல் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சி வெக்டாரோட வேல்யூ சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஏ வெக்டாரோட வேல்யூ, பி வெக்டாரோட வேல்யூ, சி வெக்டாரோட வேல்யூ. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரோட கோடெர்மினஸ் எட்ஜஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 கியூபிக் யூனிட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ வெக்டார், பி வெக்டார் அண்டு சி வெக்டார் இதோட வேல்யூஸ் வந்து நம்ம 8 கியூபிக் யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாம். இது வந்து வால்யூம் ஆஃப் parallelepiped. அடுத்தது வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் parallelepiped ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், அந்த பிளேஸ்க்கு ஏ கொடுங்க. பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாருக்கு நாம் பி அப்ளை பண்ணலாம். இதே கோடெர்மினஸ் எட்ஜாக வச்சுக்கிட்டு வால்யூம் ஆஃப் parallelepiped ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
அடுத்தது பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இருக்குது, அது பி வெக்டார்னு மாற்றிக்கலாம். அண்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, அதை சி வெக்டார்னு எடுத்துக்கோங்க. அண்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இதுவை வந்து கோடெர்மினஸ் எட்ஜாக வச்சுட்டு வால்யூமா பேரலோ பைப்போடு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதோட வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி 8 வச்சுருக்கோம். இந்த இடத்துல 8 அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர் 64. 11th கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் 64 cubic units. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் நம்பர் 12 பார்க்கலாம். Consider the vectors a vector, b vector, c vector and d vector such that a vector cross b vector cross c vector cross d vector is equal to 0 vector. Let p1 and p2 be the planes determined by the pairs of vector a vector, b vector and c vector, d vector respectively. Then the angle between p1 and p2 is. இதில் வந்து நம்ம 4 vectors வச்சுருக்கோம். இந்த 4 வெக்டார்ஸ் நம்ம 4 ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது வேல்யூ வந்து 0 வெக்டார் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் P1 P2ன்றது 2 பிளேன்ஸு. P1 பிளேன் வந்து ஏ வெக்டார் அண்டு பி வெக்டாரை கண்டெயின் பண்ணியிருக்கு. அண்டு P2ன்ற பிளேன் வந்து சி வெக்டார் அண்டு டி வெக்டாரை கண்டெயின் பண்ணியிருந்தா P1 பிளேனுக்கும் P2 பிளேனுக்கும் என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். ஒன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டாரோட வேல்யூ 0க்கு ஈக்குவல். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது இது வந்து P1 பிளேனுக்குள்ளே இருக்குது, இது வந்து P2 பிளேனுக்குள்ளே இருக்குது. இந்த 2 வேல்யூஸும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வந்ததுன்னா இந்த 2 வேல்யூஸும் பேரலல்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளேனும் செகண்டு பிளேனும் பேரலாக இருக்கும். பேரலாக இருந்தால் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 0 டிகிரி இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் 0 டிகிரி. பட் இந்த கொஷின் பார்க்கலாம். இஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் வேர் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் எனி 3 வெக்டார்ஸ் such that b vector dot c vector not equal to 0 and a vector dot b vector not equal to 0, then a vector and c vectors are. இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஏபிசி வந்து 3 வெக்டார்ஸாக இருக்குது. பி டாட் சியும் ஏ டாட் பியும் வந்து 0 கிடையாது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வெக்டார் அண்ட் சி வெக்டார் எப்படி இருக்குன்றது கேட்டிருக்காங்க. 13th கொஷினோட கிவன் கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட்டு. இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மிடில் வேல்யூஸை அவுட் சைடு கொண்டு வாங்க. அப்போ ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டார்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சி அவுட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா ஏ டாட் பி இன்ட்டு சி வெக்டார்னு கிடைக்கும். இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது இதில் மிடில் இருக்கிற பியை நம்ம அவுட் சைடு கொண்டு வந்தோம்னா ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டார் வரும். இப்போ இதில் ஏவை அவுட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா பி வெக்டார் டாட் சி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார்னு கிடைக்கும். இதில் என்ன வேல்யூஸ் வந்து கேன்சலேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டார், இது அனதர் சைடு கொண்டு போனால் கண்டிப்பாக கேன்சலேஷன் ஆக தான் போகுது. அதனால் நான் இங்கேயே கேன்சலேஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் மைனஸும் கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் ஈக்குவல் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார்னு கிடைக்கும். இப்போ சி வெக்டார்ஸ் நான் இங்கே வச்சுக்கிறேன். இது அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா டிவிஷன் ஆகுது. பி டாட் சி பை ஏ டாட் பி இன்ட்டு ஏ வெக்டார்னு வச்சுக்கலாம். இதை நான் லேம்டாவாக அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ சி வெக்டார் வந்து லேம்டா ஏ வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா சி வெக்டாரும் ஏ வெக்டாரும் பேரலல். சி வெக்டார் பேரலல் டு ஏ வெக்டார். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 13th கொஷினுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர், பேரலல். 14th கொஷின் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டாரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் த வெக்டார் பெர்பெண்டிகுலர் ஏ வெக்டார் அண்ட் லைஸ் இந்த பிளேன் கண்டெய்னிங் பி வெக்டார் அண்டு சி வெக்டார். இதில் 3 வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்துக்க போகிற வெக்டார் வந்து ஏ வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராகவும்
lies in the plane containing b vector and c vector ஆவும் இருக்கிற மாதிரி நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா அது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நாம. இப்போ 14th கொஷினில் நம்ம ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எடுத்தாச்சு. இந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அப்ளை பண்ணோம். மாலஸ் ஆஃப் ஐ கேப் ஜே கேப் அண்டு கே கேப் எடுத்துக்கோங்க. பி வெக்டாரோட வேல்யூஸ் கோஎஃபிஷியன்ட்டை ரைட் பண்ணுங்கள் 1 2 அண்டு -5 அண்டு சி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் 3 5 அண்டு -1. இதை நம்ம சால்வ் பண்ணணும். இஸ் ஈக்குவல் முதல்ல ஐயோட கோஎஃபிஷியன்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிற ஐ கேப் ஸ்ட்ரெயிட்டாக ரோ அண்டு காலம் நெக்லெக்ட் பண்ணலாம். அப் டு டவுன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2 மைனஸ் டவுன் டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு மைனஸ் வரும். ஸோ +25 மைனஸ் ஜே கேப் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ரோ அண்டு காலம் நெக்லெக்ட் பண்ணலாம். அப் டு டவுன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1 டவுன் டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு மைனஸ் வரும். ஸோ 15 ப்ளஸ் கே கேப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ரோ அண்டு காலம் நெக்லெக்ட் பண்ணுங்கள். அப் டு டவுன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5 மைனஸ் டவுன் டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 6. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 25ல் 2 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 23 ஐ கேப். இந்த இடத்துல 14 வரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் -14 ஜே கேப் மைனஸ் கே கேப். நெக்ஸ்ட்டு நம்ம டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஃபர்ஸ்ட் ஐ கேப் ஜே கேப் அண்டு கே கேப்னு எடுத்துக்கணும். ஏ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டை ஃபில் பண்ணலாம். 2 3 -1. பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோங்க 23 -14 அண்டு -1. இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து ஐ கேப் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ரோ அண்டு காலம் நெக்லெக்ட் பண்ணுங்கள். அப் டு டவுன் வந்து -3 மைனஸ் டவுன் டர்ஃப் வந்து 14. செகண்ட் மைனஸ் கொடுக்கணும். ஜே கேப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ரோ அண்டு காலம் நெக்லெக்ட் பண்ணலாம். அப் டு டவுன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2 மைனஸ் டவுன் டர்ஃப் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு மைனஸ் வரும். ஸோ +23. இந்த ரோ அண்டு காலம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப் டு டவுன் ப்ராடக்ட் பண்ணும்போது -28 மைனஸ் டவுன் டர்ஃப் ப்ராடக்ட் பண்ணும்போது 69 கிடைக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா -17 ஐ கேப். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ +21. இதோட மல்டிபிள் பண்ணால் -21 ஜே கேப். இதை நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ -97 கே கேப். இப்போ 14th கொஷினோட ஆன்சர் வந்து நாம் பார்க்கலாம். 4th ஆப்ஷன் -17 ஐ கேப் -21 ஜே கேப் -97 கே கேப். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 15th கொஷின் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். The angle between the line x minus 2 by 3, y plus 1 by -2, z equal to 2 and x minus 1 by 1 is equal 2y plus 3 by 3 equal z plus 5 by 2. இப்போ கொஷின் நம்பர் 15க்கான கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இங்கே x minus 2 by 3 இதை அப்படியே வச்சுக்கலாம். y plus 1 by -2 இது அப்படியே இருக்கட்டும். இது கமா கொடுத்துருக்காங்க, ஈக்குவலுக்கு மாற்றணும். அப்போ இந்த +2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -2. அங்கே டினாமினேட்டரில் வந்து 0 இருக்கிறது தான் மீனிங். அடுத்தது செகண்ட் லைனும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அண்டு x minus 1 by 1 ஓகே. ஒய்க்கு முன்னாடி 2 இருக்கக்கூடாது. இந்த 2வை காமனாக அவுட் சைடு கொண்டு வந்துடுங்க. அவுட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா y plus 3 by 2ன்னு வரும். டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் z plus 5 by 2. இதுவும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2வை நாம் கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் லைனாக மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆங்கிள் பிட்வீனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து B1 B2 B3ன்னு எடுத்துக்கோங்க. B1 B2 அண்டு B3 3, -2, 0. இதை D1 D2 D3ன்னு எடுத்துக்கலாம். D1 D2 அண்டு D3. இதோட வேல்யூ 1, 3 by 2, 2ன்னு வச்சுக்கலாம். ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் B1 D1 B2 D2 B3 and D3 the whole divided by root of B1 square B2 square B3 square and root of D1 square D2 square and D3 square. இதெல்லாம் அப்ளை பண்ணலாம்.
theta equal to cos inverse of b1 d1 ப்ராடக்ட் பண்ணுங்க 3 கிடைக்கும். b2 d2 ப்ராடக்ட் பண்ணும்போது 2 கேன்சலேஷன் ஆகிடும் -3 கிடைக்கும். b3 d3 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 0 கிடைக்கும். டிவைடட் பை root of b1 square b2 square and b3 square into square root of d1 square d2 square and d3 square. நியூமரேட்டர் வந்து கேன்சலேஷன் ஆகிடுச்சு, டோட்டலாக 0 ஆகிடும். தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0. காஸ் என்ன ஆங்கிளில் வந்து 0 ஆகும்னா 90 டிகிரியில் தான் 0 ஆகும். இப்போ 15th கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் 5/2. அடுத்தது கொஷின் நம்பர் 16 பார்க்கலாம். இப் த லைன் x minus 2/3 equal y minus 1/-5 equal z plus 1/2 lies in the plane x plus 3y minus alpha z plus beta equal to 0, then alpha comma beta is. இங்கே லைன் இருக்குது, இந்த லைன் வந்து இந்த பிளேனில் வந்து லைஸ் ஆகுது. லைஸ் ஆகும்போது ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 16th கொஷனில் இப்போ நமக்கு கிவன் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸில் இருந்து நான் பாயிண்ட்ஸை முதல்ல செலக்ட் பண்ணுறேன். நியூமரேட்டரில் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன் லைனில் இருந்து நான் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்து லைஸ் இந்த பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளேனோட ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் ஆல்ஃபா z ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. இந்த பாயிண்ட்டை வந்து இந்த பிளேனில் லைஸ் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை இந்த பிளேனில் வந்து நம்ம லைஸ் பண்ணலாம். லைஸ் பண்ணும்போது எக்ஸோட பிளேஸ்க்கு 2 அப்ளை பண்ணுங்கள், ஒய்யோட பிளேஸ்க்கு 1 கொடுத்தீங்கன்னா 3 கிடைக்கும். இசட்டோட பிளேஸ்க்கு -2 அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ நாம் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2 + 3 வந்து 5, அனதர் சைடு கொண்டு போனால் -5. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸோட வேல்யூஸை இதில் நம்ம அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நான் செகண்ட் ஆப்ஷனோட வேல்யூஸை செக் பண்ணி பார்க்குறேன். செகண்ட் ஆப்ஷன் -6, 7 கொடுத்துருக்காங்க. இது ஆல்ஃபாவோட பிளேஸ்க்கு, இது பீட்டாவோட வேல்யூஸ்க்கு செக் பண்ணி பார்க்கலாம். 2 இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ -6, பீட்டாவோட வேல்யூ 7. 6 2s are -12 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு -5. அப்போ -5 ஈக்குவல் டு -5 கிடைக்குது. போத் இன் சைடு வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பாயிண்ட்டு செகண்ட் ஆப்ஷன் தான். இதோட ஆன்சர் -6, 7. நெக்ஸ்ட் நம்ம 17th கொஷின் பார்க்கலாம். த ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்டு பிளேன். லைனோட ஈக்குவேஷனும் பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம ஆங்கிள் பிட்வீனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 17th கொஷினோட கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து லைனு, கீழே இருக்கிறது வந்து பிளேனு. ஸோ இதோட ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் n வெக்டார் பை மாலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் n வெக்டார்னு வச்சுக்கலாம். லைனில் இருந்து நாம் இதை பி வெக்டராக அஷ்யூம் பண்ணிக்கலாம். பிளேனில் இருந்து இதை நாம் n வெக்டராக அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதை இந்த கண்டிஷனுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் n வெக்டார். இந்த 2 வேல்யூஸும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஐயோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 வரும். இங்கே ஜேவோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே 1 இருக்குது, ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1. கேவோட கோஎஃபிஷியன்ட் -2, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா அது 0. பை மாலஸ் ஆஃப் பி வெக்டார், இதுக்கு மாலஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் கேவோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் -2 ஸ்கொயர். அடுத்தது இந்த இடத்துல n வெக்டார் இருக்குது, அதுக்கு நம்ம மாடலஸ் அப்ளை பண்ணால் ஐயோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், ஜேவோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 1 ஆட் பண்ணிங்கன்னா 3, மாடலஸ் அப்ளை பண்ணாலும் 3 தான் வரும். ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 9 கிடைக்கும். இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். theta equal to sin inverse of 3 by root apply பண்ண 3 கிடைக்கும். இங்கே ஒரு root 2 இருக்கும்.
கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1 டைம் கேன்சலேஷன் ஆகும். தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. 1/√2 சைனில் என்ன ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. 45 டிகிரி. அப்போ 17th கொஷனில் நமக்கு தேவையான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 45 டிகிரி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 18 பார்க்கலாம். The coordinates of the point where the line meets the plane. ஒன் லைன் இருக்குது, ஒன் பிளேன் இருக்குது. இந்த லைன் வந்து பிளேனை மீட் பண்ணுது. அந்த மீட் பண்ணுற பாயிண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 18th கொஷனில் நமக்கு லைனோட ஈக்குவேஷனும் அண்டு பிளேனோட வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முதல்ல கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் லைனோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணுறேன். அதோட ஃபார்முலா x மைனஸ் x1 பை b1, y minus y1 by b2, z minus z1 by b3. இந்த கண்டிஷனில் இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணுங்கள். x minus x1 6 by b1னா இதோட கோஎஃபிஷியன்ட் -1, y minus y1 இங்கே -1 இருந்தால் இங்கே +1 ஆகிடும். b2 இங்கே ஜேவோட வேல்யூ இங்கே 0 ஆகிடுச்சு. அடுத்தது z minus z1 இங்கே மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும். b3 கேவோட கோஎஃபிஷியன்ட்டு நம்ம டிவைடில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஒரு டீன்ற ஒரு வேல்யூஸ்க்கு ஈக்குவல் பண்ணுறேன். இதிலிருந்து எக்ஸ் ஒய் இசட்டோட பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். முதல்ல எக்ஸோட வேல்யூ இந்த டீயும் ஈக்குவல் பண்ணலாம். -1 டிவைடில் இருக்குது, இதோட ப்ராடக்ட் பண்ணால் -t வரும். இந்த -6 அனதர் சைடு கொண்டு போனால் +6. அடுத்து இந்த 2 வேல்யூஸ் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். 0 இங்கே டிவைடில் இருக்குது, இதோட மல்டிபிள் பண்ணால் 0, +1 அனதர் சைடு கொண்டு போனால் -1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் வேல்யூஸை ஈக்குவல் பண்ணலாம். 4 வந்து டிவைடில் இருக்குது, டீயோட மல்டிபிள் பண்ணால் 4t, +3 அனதர் சைடு கொண்டு போனால் -3 கிடைக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே பிளேனோட ஈக்குவேஷன் வெக்டார் ஈக்குவேஷனில் இருக்குது. இது நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஆர் வெக்டாரோட வேல்யூஸை இதோட மல்டிபிள் பண்ணால் ஆர் வெக்டாரோட வேல்யூ xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் இருக்குது. அது இதோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்னு பாருங்கள். இங்கே 1 இருக்குது, அங்கே வந்து எக்ஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் வரும். அடுத்தது ஜேவோட ஒய்யை ப்ராடக்ட் பண்ணணும், ஒய் கிடைக்கும். கே கேப்போட இசட்டை மல்டிபிள் பண்ணால் இசட் கிடைக்கும். இந்த +3 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -3 வரும். ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட பிளேனோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்குள்ளே இந்த பாயிண்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூஸ், இசட்டோட வேல்யூ. எக்ஸோட பிளேஸ்க்கு -t + 6 அப்ளை பண்ணுங்கள். ஒய்யோட பிளேஸ்க்கு -1 கொடுங்க. இசட்டோட பிளேஸ்க்கு -4t -3 அப்ளை பண்ணலாம். -3 = 0. -t + 6 -1 -4t +3 -3 = 0. இதில் +3 -3 கேன்சலேஷன் ஆகிடுச்சு. -5 டைம்ஸ் ஆஃப் t +5 = 0 வரும். இதில் நான் என்ன செய்கிறேன்னா -5t ஒன் சைடு கொண்டு போயிடுறேன். +5t = 5 வரும். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு 1 கிடைக்குது. அப்போ டீயோட வேல்யூஸ் வந்து 1. இந்த டீயோட வேல்யூஸை இந்த பாயிண்டில் அப்ளை பண்ணால் அதுதான் மீட்டிங் பாயிண்ட்டு. டீயோட வேல்யூ 1 நான் இதில் அப்ளை பண்ணுறேன். அப்போ -1 + 6ன்னு வரும். -1, 4 × 1 -3. இது எல்லாத்தையும் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ வந்து 5 -1, 4ல் 3 சப்ராக்ஷன் பண்ணால் +1. 18th கொஷினோட ஆன்சர் பார்க்கலாம். 4th ஆப்ஷன் 5, -1, 1 தான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 19th கொஷினுக்கு போகலாம். Distance from the origin to the plane 3x - 6y + 2z + 7 = 0. ஒரு பிளேன் இருக்குது, ஆரிஜின்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்கிற பிளேனில் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ அண்டு இசட்டோட வேல்யூஸ்க்கு நாம் என்ன செய்யலாம்னா ஆரிஜினை அப்ளை பண்ணிடலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட பிளேஸ்க்கு நாம் 0 அப்ளை பண்ணலாம். 3 ஆஃப் 0 -6 ஆஃப் ஒய்யோட பிளேஸ்க்கு 0, 2 × இசட்டோட பிளேஸ்க்கும் 0 கொடுக்கலாம், +7. இப்போ நம்ம டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற பிளேன் எடுத்துக்கலாம். 3x - 6y + 2z + 7 இருக்குது. எக்ஸ் ஒய் இசட்டோட பிளேஸ்க்கு நம்ம 0வை ரீப்ளேஸ் பண்ணலாம். பை
ரூட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணலாம், ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணலாம், அண்ட் இசட்டோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணலாம். டி ஈக்குவல் இதுலேருந்து நான் டியோட வேல்யூஸை வந்து சால்வ் பண்ண போகிறேன். இது எல்லாமே 0 ஆகிடுச்சு. நமக்கு 7 மட்டும் வரும். மாடலில் சப்ளை பண்ணால் 7 தான் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணால் 49 கிடைக்கும். ரூட் எடுத்திங்கன்னா 7, 7 வந்து நமக்கு கேன்சலேஷன் ஆகிடுது. அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1. இப்போ 19th கொஷினோட நம்ம ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் 1. இதான் இதோட ஆன்சர். கொஷின் நம்பர் 20 பார்க்கலாம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேன், 2 பிளேன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அதோட டிஸ்டன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம 20th கொஷினில் வந்து 2 பிளேனோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து x + 2y + 3z + 7 = 0ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன இருக்கோ அதே லைன்ஸ் நமக்கு இங்கே தேவைப்படுது. நான் இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணால் இங்கே x ஆகிடும். இது 2y 3z + 7/2 = 0ன்னு வரும். அப்போ இந்த 2 பிளேனும் இப்போ பேரலாக இருக்கிறதா மீனிங். இதுலேருந்து நான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்துக்கிறேன். இந்த 2 வேல்யூஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு பி, அண்டு இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டு சின்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பிளேனில் D1 வந்து 7 எடுத்துக்கலாம். செகண்ட் பிளேனில் D2 வந்து 7/2ன்னு எடுத்துக்கோங்க. இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மாலஸ் ஆஃப் D1 - D2 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் என்ற கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். மாலஸ் ஆஃப் D1 - D2 இந்த பிளேஸ்க்கு இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 7 - 7/2 பை ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ 1 அப்ளை பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் இதை நாம் சப்ராக்ஷன் பண்ணலாம். 7ல் 7/2 சப்ராக்ஷன் பண்ணால் 7/2 வரும். டிவைடட் பை ரூட் ஆஃப் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 4 9, அப்போ வந்து நமக்கு 14 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் இந்த 7 வந்து நம்ம √7 × √7 பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு டிவைடில் ஒரு 2 வச்சுக்கலாம். இந்த √14 வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலான்னா √7 × √2ன்னு பிரிச்சுக்கலாம். √7 கேன்சலேஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதுக்கு தேவையான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் √7/2√2 தான் நமக்கு தேவையான ஆன்சர். 20th கொஷினோட ஆன்சர் நம்ம பார்க்கும்போது √7/2√2 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம கொஷின் நம்பர் 21 பார்க்கலாம். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் கொசைன்ஸ் ஆஃப் எ லைன்ஸ் ஆர் 1/c 1/c அண்ட் 1/c. டைரக்ஷன் ஆஃப் கொசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலிருந்து வேல்யூ சால்வ் பண்ணலாம். சியோட வேல்யூ டைரக்ஷன் ஆஃப் கொசைன்ஸோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. L² + M² + N² = 1. டைரக்ஷன்ஸ் ஆஃப் கொசைன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1/c 1/c அண்ட் 1/c. அந்த 3 வேல்யூஸ் இதில் நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். 1/c இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஸ்கொயர் பண்ணும்போது 1/c². ஸோ அப்போ இங்கே 1/c² வரும், அண்டு இங்கேயும் 1/c² வரும், ஈக்குவல் டு 1. இதில் டினாமினேட்டர் வந்து c²ன்னு வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு 1. இதை ஒன் சைடு கொண்டு போய் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 3 = c² வரும். ஸோ தேர்ஃபோர் சியோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா +or - √3ன்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கொஷின் நம்பர் 21ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் C = +or - √3. நெக்ஸ்ட் நம்ம கொஷின் நம்பர் 22 பார்க்கலாம். த வெக்டார் ஈக்குவேஷன் r வெக்டார் ஈக்குவல் i cap - 2j cap - k cap plus t × 6i cap - k cap represent a straight line passing through the points. இந்த இடத்துல ஒரு வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைனோட வெக்டார் ஈக்குவேஷன். இதிலிருந்து நாம் பாசிங் த்ரோ பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஷின் நம்பர் 22ல் இந்த மாதிரி கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் t × b வெக்டார் மைனஸ் a வெக்டார் ஃபார்மில் இருக்குது. a வெக்டாரோட வேல்யூவை இதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். i cap - 2j - k cap. நெக்ஸ்ட்டு b வெக்டார் மைனஸ் a வெக்டாரோட வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 6i cap - k cap. b வெக்டார் இஸ் ஈக்குவல் இந்த மைனஸ் a வெக்டார் நான் அனதர் சைடு கொண்டு போய்ட்றேன். 6i cap - k cap ப்ளஸ் a வெக்டார். b வெக்டார் இஸ் ஈக்குவல் 6i - k cap. a வெக்டாரோட வேல்யூஸும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். i cap - 2j
minus k cap. அப்போ b வெக்டாருக்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்னா 6 plus 1 வந்து 7 I cap minus 2 times of j cap minus 2 times of k cap. a வெக்டார்ஸ் இருக்கு அண்டு b வெக்டார்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம பாசிங் த்ரோ பாயிண்ட்டே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a வெக்டார்லேருந்து பாசிங் த்ரோ பாயிண்ட்ஸ் வந்து 1, -2, -1ன்னு எடுத்துக்கலாம். அண்டு b வெக்டாரில் வந்து 7, -2, -2ன்னு எடுத்துக்கலாம். 22th கொஷினோட இப்போ நம்ம ஆன்சர் நம்ம ரைட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் 1, -2, -1 அண்டு 1, 4, -2 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கொஷின் நம்பர் 23 பார்க்கலாம். இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 1, 1, 1 ஃப்ரம் த ஆரிஜின் இஸ் half ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பிளேன் x plus y plus z plus k equal to 0 then the value of k. ஸோ இதிலிருந்து நம்ம ஆன்சர் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரிஜின்லேருந்து 1, 1, 1ஓட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1/2 டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1, 1, 2 பிளேனுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதோட டிஸ்டன்ஸை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா இது முதல்ல x1, y1, z1, x2, y2 அண்டு z2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூஸை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். x2 - x1 ஹோல் ஸ்கொயர், y2 - y1 த ஹோல் ஸ்கொயர், z2 - z1 த ஹோல் ஸ்கொயர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1/2 டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1, 1 to பிளேன். இங்கே பிளேன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க x plus y plus z plus k. பாயிண்ட் வந்து 1, 1 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸோட பிளேஸ்க்கு இந்த வேல்யூ அப்ளை பண்ண ஒய் அண்ட் இசட்டுக்கு இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம். 1 + 1 + 1 இந்த 3 வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன். ப்ளஸ் கே த ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல 1 இருக்குது, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஆட் பண்ணும்போது நமக்கு √3 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் 1/2. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 + k பை ரூட் ஆஃப் 3 கிடைக்கும். இப்போ நம்ம மாடுலஸை ரிமூவ் பண்ணிடலாம். மாடுலஸ் ரிமூவ் பண்ணிவிட்டால் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் √3ன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு √3 வந்து டிவைடில் இருக்குது. இந்த சைடு கொண்டு வந்து √3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் 1/2 இன்ட்டு 3 + kன்னு இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 இன்ட்டு √3 வந்து நமக்கு 3 ஆகிடும். இங்கே ஒரு 2 இருக்குது, அந்த 2வை நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 3 + kன்னு வரும். இதை நம்ம செப்பரேட்டாக ஈக்குவல் பண்ணலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 3 + k ப்ளஸ் 6 வந்து 3 + kக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா -6 வந்து 3 + kக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ப்ளஸ் 3 லெஃப்ட் சைடு கொண்டு போய் சப்ராக்ஷன் பண்ணுறேன். 6 - 3 வந்து கேக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் கேவோட வேல்யூ 3ன்னு ஒரு வேல்யூ. -6 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 3 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -3 இஸ் ஈக்குவல் டு கேன்னு வரும். அப்போ கேக்கு வந்து -9ன்னு ஒரு வேல்யூஸ் வந்திருக்கு. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 அண்டு -9 தான் நமக்கு தேவையான ஆன்சர். 23rd கொஷனில் நமக்கு தேவையான ஆன்சர் +3, -9 4th ஆப்ஷன். நம்ம 24th கொஷின் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இஃப் த பிளேன் r vector dot 2i cap minus lambda j cap plus k cap equal to 3 and r vector dot 4i cap plus j cap minus mu k cap equal to 5 are parallel, then the value of lambda and mu. இந்த இடத்துல நமக்கு 2 பிளேன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 பிளேனும் பேரலாக இருந்தால் அதிலிருந்து நம்ம லேம்டா அண்ட் மியூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 24th கொஷினோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு 2 பிளேன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேனில் இருந்து நம்ம வெக்டார் செலக்ட் பண்ணிக்கலாம். n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் 2i cap minus lambda j cap plus k cap. இதிலிருந்து செகண்ட் n2 வெக்டார் செலக்ட் பண்ணுங்கள். 4i cap plus j cap minus mu k cap.
இந்த 2 வெக்டார்ஸ் வந்து பேரலல்னு சொல்லியிருக்காங்க. பேரலாக இருந்தால் இங்கே இருக்கிற வேல்யூஸ் ஈக்குவலாக வரணும். இங்கே n1ஓட வேல்யூஸ் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இது வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதுக்கு பேரலல் ஆகிடும். நான் இப்போ என்ன செய்கிறேன்னா n1 வெக்டாரும் n2 வெக்டாரும் பேரலாக இருக்குது. இதை நம்ம ஈக்குவல் பண்ணணும். இங்கே 4னா இதுவும் 4 வர மாதிரி பண்ணலாம். அப்போ 2n1 வெக்டார் n2 வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இதை 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ஆல் ப்ராடக்ட் பண்ணால் 4i கேப்பு, 2 லேம்டா j கேப், 2k கேப்பு. இதோட வேல்யூஸ் வந்து பாருங்கள், 4i கேப் வந்திருக்கு ப்ளஸ் j கேப்பு மைனஸ் மியூ k கேப்னு இருக்குது. ஜேவோட கோஎஃபிஷியண்ட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இங்கே -2 லேம்டா இருக்குது, இங்கே 1 இருக்குது. இங்கே கேவோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2 இருக்குது, மைனஸ் மியூ இருக்குது. அப்போ லேம்டாவோட வேல்யூஸ் -1/2 வரும், மியூவோட வேல்யூஸ் வந்து -2ன்னு வரும். இப்போ 24th கொஷினோட ஆன்சர் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் -1/2, -2. வந்து நம்ம 25th கொஷின் பார்க்கலாம். இஃப் த லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி ஆரிஜின் to the plane 2x plus 3y plus lambda is equal to 1, lambda is greater than 0, is 1/5, then the value of lambda is. ஆரிஜின்லேருந்து பிளேனுக்கு வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 1/5. இதிலேருந்து நம்ம லேம்டாவோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே என்ன பிளேன் இருக்கோ அந்த பிளேனை முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த XYZோட பிளேஸ்க்கு இந்த பாயிண்ட்டை அதில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 2 இன்ட்டு எக்ஸோட பிளேஸ்க்கு நம்ம 0 யூஸ் பண்ணணும், ஒய்யோட பிளேஸ்க்கு 0, லேம்டா இன்ட்டு இசட்டோட பிளேஸ்க்கு 0 யூஸ் பண்ணுங்கள். +1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -1 இஸ் ஈக்குவல் டிவைடட் பை ரூட் ஆஃப் x, y, zோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூஸ் வந்து 1/5க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் 0 ஆகிடும், -1 மட்டும் வரும். -1க்கு மாடுலஸ் கொடுத்தீங்கன்னா அது +1ஆக மாறிடுது. ரூட் ஆஃப், இப்போ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 9 லேம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/5ன்னு வரும். இப்போ நம்ம டினாமினேட்டரை மட்டும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 13 ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 வரும். போத் அண்ட் சைடு ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னா ரூட் கேன்சலேஷன் ஆகிடுது. இது 25. ஸோ லேம்டா ஸ்கொயரோட வேல்யூ 25ல் 13 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா நமக்கு 12 கிடைக்கும். லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் இது 4 இன்ட்டு 3ன்னு வச்சுக்கிறேன். ரூட் அப்ளை பண்ணும்போது நமக்கு +or-2√3ன்னு வரும். கொஷனில் வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. இப்போ லேம்டாவோட வேல்யூஸ் வந்து 2√3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.